தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் பாதுகாப்பு குறித்து தமிழக காவல்துறை தலைவர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ரவீனா. மதுரை 108 அவசர ஊர்தி ஓட்டுநர் இருளாண்டி மதுரை அமர்வில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த மாதம் 18ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேலூர் மாவட்டத்தில் மக்களை காப்போம் என்ற பெயரில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அந்த நேரத்தில் 108 ஆம்புலன்ஸ் பைலட் சுரேந்தர் என்பவர் இரவு 9:45 மணி அளவில் அடுக்கம் பாறை கிராம சுகாதார நிலையத்தில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவரை அழைத்து சென்ற போது அங்கு பெரிய கூட்டம் இருந்தது. அங்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஆம்புலன்ஸை பார்த்த பிறகு நோயாளி இல்லாமல் கூட்ட நெரிசலில் பைலட் ஏன் ஆம்புலன்ஸை ஓட்டினார் என்றும், எதிர்காலத்தில் இது போன்று நடந்தால் அடுத்த முறை ஆம்புலன்ஸ் ஓட்டுநரே அதே வாகனத்தில் உள்நோயாளியாக செல்வார் என்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மிரட்டி பேசியிருந்தார். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதே போன்று கடந்த மாதம் 24ஆம் தேதி திருச்சி கூட்டத்தின் போது கூட்டத்தில் மயங்கி விழுந்த ஒருவரை அழைத்து செல்ல 108 ஆம்புலன்ஸ் வந்தபோது அங்கிருந்து அதிமுக உறுப்பினர்கள் டிரைவரையும் தாக்கி 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் சேதப்படுத்தினர். இதில் பாதிக்கப்பட்ட ஊழியர் புகார் அளித்த பிறகும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை தமிழ்நாடு முழுவதும் உள்ள 108 ஆம்புலன்ஸ் விமானிகள் மற்றும் அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஊழியர்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பொதுவான போலீஸ் பாதுகாப்பை வழங்குவதை உறுதி செய்ய உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் அனிதா, சுமந்த், குமரப்பன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் திருச்சியில் நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. ஒரு தனிப்பட்ட சம்பவம் இது. இதனை பொது வழியாக, அதாவது பொதுவான நிகழ்வாக எடுத்து கொள்வது எப்படி என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் யாராக இருந்தாலும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டு வழக்கு தொடர்பான தமிழக காவல்துறை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.